श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. வணக்கம் அன்பர்களே, இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 18 கேட்க போகிறோம். நீங்கள் இன்னும் இதற்கு முன்னாடி இருக்கிற அத்தியாயங்களை கேட்கலையா? கவலை வேண்டாம், அதற்கான லிங்கை நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உடனே போய் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அத்தியாயத்தை கேட்க ஆரம்பிங்க. திகம்பரா திகம்பரா ஸ்ரீ பாத வல்லப திகம்பரா. அத்தியாயம் 18. நாமதாரகன் சித்தமுனியிடம், எனக்கு ஸ்ரீ குருவின் லீலைகளை மேலும் கேட்க ஆவலாக இருக்கிறது என்று வேண்டினான். அப்பனே, உன்னால் எனக்கும் ஸ்ரீ குருவின் கதையை சொல்ல மிக ஆனந்தமாக இருக்கிறது. பிறகு சில நாட்கள் பில்லவடியில் வசித்து அங்கிருந்து வருணா சங்கமம் அங்கு கிருஷ்ணா நதிக்கரையில் இருக்கும் தீர்த்தங்களில் நீராடிவிட்டு பாவங்களை தீர்க்கும் சிவ, பத்ர, போகவதி, கும்மி, சரஸ்வதி என்ற 5 நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமிக்கும் இடத்திலுள்ள அமரபுரத்திற்கு சேர்ந்தார். இத்தலம் காசியைப் போல மனோகரமானது. இங்கு பஞ்ச, அதாவது 5 நதிகள் கிருஷ்ணா நதியில் சங்கமாகுகின்றதால் இது பிரயாகை குருஷேஸ்திரங்களைப் போல் புகழ் பெற்றது. சங்கமம் அருகில் அமரேஸ்வரரும் அவரை பூஜிக்கும் 64 யோகினிகளும் இருக்கிறார்கள். இந்த அமரேஸ்வர லிங்கம் அந்த காஷி விஸ்வேஸ்வரரே. அங்கு வேணி நதியுடன் சேர்ந்து கிருஷ்ணா தெற்கு திசையாக செல்கிறது. அங்கு வடக்கு திசையில் சுக்ல தீர்த்தம் இருக்கிறது. அதன் அருகில் அத்திமரம் இருக்கிறது. அந்த அத்திமரத்தின் அருகில் பாப விநாசனம், காமிய தீர்த்தம், அமர தீர்த்தம், கோடி தீர்த்தங்கள் இருக்கின்றன. இந்த தீர்த்தங்கள் எல்லாம் பெரும் மகிமை உடையவை. இது பெருமை வாய்ந்த தீர்த்த தலம். இந்த கிருஷ்ணா பஞ்சநதி சங்கமத்தில் நீராடினால் எல்லா காரியங்களும் நிறைவேறும். இங்கிருக்கும் அத்திமரம் சாட்சாத் கல்ப விருட்சம். இந்த சேஸ்திரத்தின் மகிமையை வெளிப்படுத்துவதற்காகவே சுவாமி அவர்கள் அங்கு 12 வருடங்கள் வசித்தார். தினமும் நரசிம்ம சரஸ்வதி அவர்கள் அமரபுரத்திற்கு சென்று பிச்சை செய்து வருவார். அந்த கிராமத்தில் சாதுவான ஆசாரணமான பிராமணர் ஒருவர் பதிவிரதையான தன் மனைவியுடன் வாழ்ந்து வந்தார். அவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் இருந்தார்கள். அவர்கள் கிராமத்தில் பிச்சை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தனக்கு கிடைத்த பிச்சையிலேயே அதிதிகளை சேவித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் வீட்டில் ஒரு அவரைக்கொடி இருந்தது. பிச்சை கிடைக்காத நாட்களில் அந்த அவரைக்காய்களை சமைத்து சுவாமிக்கு படைத்து சாப்பிடுவார்கள். அப்படி இருக்கையில் ஒரு நாள் குருநாதர் இவர்கள் வீட்டிற்கு பிச்சைக்கு வந்தார். தம்பதியினர் பக்தியுடன் குருநாதரை அழைத்து சகல பூஜைகளையும் செய்து அன்று அவர்கள் சமைத்த அவரைக்காய் கறியை வேதனையுடன் சுவாமிக்கு பிச்சை அளித்தார்கள். அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷமடைந்து அவர்களை தேற்றி, இன்றுடன் உங்கள் தரித்திரம் தீர்ந்துவிட்டது என்று சொல்லி வெளியே போகையில் அங்கிருந்த அவரைக்கொடியை வேருடன் பிடுங்கி போட்டுவிட்டு சென்றார். இதை பார்த்த பிராமணரின் மனைவி, குழந்தைகள் மிக வேதனைப்பட்டு, நாம் குருநாதருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு இந்த சிறிய உணவையும் இல்லாமல் செய்துவிட்டாரே, நாம் என்ன பாவம் செய்தோம் என்று வேதனையுடன் பேசினார்கள். இதை கேட்ட பிராமணர், ஏன் இப்படி பேசுகிறீர்கள்? நமக்கு என்ன பிராப்தமோ அதுதான் இருக்கும், நடக்கும். எல்லாமே நம்மின் விதிப்படிதான் நடக்கும். அந்த ஈசன் அவரவர்களின் விதியைப் போல் வேதனைகளையும் சுகங்களையும் கொடுப்பார். இதை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த அவரைக்கொடியை மீண்டும் அந்த இடத்திலேயே புதைத்து தண்ணீர் விட்டு பார்ப்போம் என்று சொல்லி அங்கிருந்து கடப்பாறையை எடுத்து தோன்ற முயன்றார். அப்பொழுது ஒரு உலோக பாத்திரம் ஒன்றின் மேல் கடப்பாறை பட்ட சத்தம் வந்தது. அது என்னவென்று ஆவலுடன் தோண்டி வெளியே எடுத்து பார்க்கையில் தங்க காசுகள் நிறைந்த பாத்திரம் கிடைத்தது. அதை தன் மனைவிக்கு காட்டி, பார்த்தாயா, குருநாதர் இந்த கொடியை பிடுங்கியதால் நமக்கு இந்த புதையல் கிடைத்தது. நம்மின் ஏழ்மையை போக்கத்தான் அப்படி செய்தார்.
குருமகான்கள் செய்யும் ஒவ்வொரு செயல்களுக்கும் அர்த்தம் இருக்கும். நீ தெரியாமல் குருநாதரை பேசிவிட்டாய். இந்த செய்தியை சுவாமியிடம் கூறி மன்னிப்பு கேட்டு நன்றியை தெரிவிப்போம். வா போகலாம் என்று எல்லோரும் ஸ்ரீ குருநாதரிடம் சென்று அவர்களுக்கு புதையல் கிடைத்ததை சொல்லி அவரை போற்றி வணங்கினார்கள். அதை கேட்ட குருநாதர், இதை யாரிடமும் சொல்லாதீர்கள். அப்படி சொன்னால் லக்ஷ்மி உங்களிடம் இருக்காது. நீங்கள் இதை வைத்துக்கொண்டு நேர்மையாகவும் ஆசாரங்களுடனும் வாழ்ந்து துன்பங்களில் இருப்பவர்களுக்கு உதவி செய்து எல்லா இன்பங்களையும் பெற்று பிள்ளைகள் பேரன் பேத்திகளுடன் சுகமாக வாழுங்கள் என்று ஆசிர்வதித்து அனுப்பினார். நாமதாரகா, குரு கிருபையை பெற்றவர்களுக்கு துன்பங்கள் இருக்காது. சத்குருவை பூஜிப்பவர்கள் கண்டிப்பாக குருவின் அருளை பெற்று வாழ்வார்கள். ஆகையால் நீயும் குருவை நம்பிக்கையுடன் உறுதியான பக்தியுடன் சேவித்து சுகமுடன் வாழ்வாய் என்றார். அவதூத சிந்தன ஸ்ரீ குருதேவ தத்த. அன்பர்களே, இத்துடன் அத்தியாயம் 18 முற்றுற்றது. அடுத்த அத்தியாயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் இணைந்திருங்கள் எல்லாம் சாய்பாபா யூடியூப் சேனலுடன். உங்களுக்கு உடனுக்குடன் வீடியோ கிடைக்க எல்லாம் சாய்பாபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மன அமைதியை கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு மனசுல என்ன தோணுச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்க.